திமுக எதிர்ப்பு என்பது ம், பாஜகவின் வரலாற்றிலேயே ம். அண்ணாமலை பண்ண மாதிரி யாருமே எதிர்க்கல. அது மழுங்கி போகக்கூடாதுன்னு தொண்டர்கள் ஃபீல் பண்றாங்க. ஓகே. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் விட்டுருங்க. அவங்களாம் வந்து நாளைக்கு நயினார் போய் யாராவது வந்தா கூட பால் பட்சின்னு போடுவாங்க. அவங்களுக்கு வந்து பதவி தான் முக்கியமே தவிர லாயல்ட்டி முக்கியம் கிடையாது. Okay. அது which is அரசியல் அது எல்லா கட்சியிலயும் இருக்கிறது தான். எல்லா கட்சியும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நாளைக்கு நயினார் போய் வந்தாலும் திரும்பி இதே குரூப் தான் இருக்க போகுது. ஆனா அவங்க தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிகிறது. அண்ணாமலையோட ரசிகர்கள், தொண்டர்கள், கட்சிக்காரர்கள், கடைமட்ட தொண்டர்கள் எல்லாரும் பாய்காட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபி மீட்டிங் வரதில்லை, கூட்டம் வரதில்லை, போகிறதில்லை. என்ன காரணம்? அது இல்லாமல் சில அப்ரோச்சில் தப்பு இருக்கலாம். இந்த கமிட்டி போட்டது தப்பு, குழு போட்டது தப்பு, காசு வாங்கி போட்டாங்க அப்படின்னு அது ஒரு கெட்ட பேர்லாம் வந்து பழைய டீமே போட்டாங்க. செயலாளர், பொதுச் செயலாளர் பழைய டீம் போட்டு ஒரு காரணம் கூறப்பட்டது தேர்தலுக்கு பிறகு மாற்றப்படும்னு. தேர்தலுக்கு பிறகு மாற்றத்துக்கு எதுக்கு நீங்கள் போடுறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. இது கண் துடைப்பு வேலையா இல்லை உண்மையாகவே டெல்லி அந்த மாதிரி சொல்லிச்சா? இவங்க சொல்கிறாங்களா நாங்கள் என்னங்க பண்ணோம், எங்களை போய் திட்டுறீங்களே, டெல்லி இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டை போட்டு அனுப்பி இவங்களை போடுன்னு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதில் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு எந்த போஸ்ட்டுமே இல்லை. புதிதாக போடப்பட்ட எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி துணைத் தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் பிரிவுகள் கூடிய தலைவர், பிரிவுகளில் கூட கம்ப்ளீட்டாக கேசவி நாயக் கை தான் ஓங்கியிருக்கு. கேசவி நாயக் யாரை கை காட்டுறாரோ அவர். அண்ணாமலை இருந்த வரைக்கும் கேசவி நாயக் கொஞ்சம் அடக்கி வாசிச்சார். ஓகே. இப்போ நயினாருக்கு அந்த அளவுக்கு வந்து அவர் அடக்கி வாசிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நயினார் இஸ் சாஃப்ட் மேன். அண்ணாமலைகிட்ட போய் நீங்கள் இந்த பருப்பு வேகாது. சரி, இப்போ கேசவி நாயகம் அதான் சொன்னாங்க. குஷ்பு எவ்வளோ பாப்புலர் ஆக்ட்ரஸ், தமிழகம் அறிந்த முகம், இந்தியா அறிந்த முகம், நல்ல ஒரு புரட்சி பெண்மணி. அவங்கள வந்து தலைவியாக போடாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியில் வந்து ஒரு லேடியை தலைவியாக போட்டு அவளுக்கு குஷ்புவை ஒர்க் பண்ணணும்னு வச்சா எந்த விதத்தில் நியாயம்னு எல்லாரும் கேட்குறாங்க.